ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் பொறையுடைமை அதிகாரத்திலிருந்து முதல் 6 குறளையும் அர்த்தங்களையும் பார்த்தோம். இப்போ மீதி இருக்கக்கூடிய 4 குறளையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். 7வது குறள், திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. இந்த இடத்துல திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத, தீங்கினை, தற்பிறர் அப்படின்னா பிறர் செய்யினும் நோனொந்து நாம் அதற்காக மனம் வருந்தி, நோனொந்துனா மனம் வருந்தி, அறநல்ல அறநெறியிலிருந்து பிறழ்ந்து அறத்துக்கு மாறான செயல்களை அவங்களுக்கு செய்யாமை நன்று அப்படின்று இந்த குறளோட அர்த்தம். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. செய்யத்தகாத தீங்கினை பிறர் நமக்கு செய்யினும் அதற்காக மனம் வருந்தி அறநெறிக்கு மாறான செயலை அவருக்கு செய்யாமை நன்று அப்படின்றத இந்த குறளுடைய அர்த்தம். ஸோ மீனிங் பார்க்கலாம். திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத, நோனொந்து அப்படின்னா துன்பத்திற்கு வருந்தி, நொந்து இலக்கண குறிப்பு வினையச்சம், அரண் திறன் அப்படின்றது ஈற்றுப்பொலி. 8th குறள் பார்க்கலாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் அப்படின்னா மனசெருக்கினால் ஒருவர் நமக்கு மிக்கவை தீமை செய்தாலும் அப்படி செய்தவரை தாம்தம் தன்னுடைய தகுதியான் அப்படின்னா பொறுமையால் வென்றுவிடல் வேண்டும். மிகுதியான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான குறள். மிகுதியான் அப்படின்னா மனசெருக்கினால் மிக்கவை தீமை செய்தவரையும் தாம்தம் தகுதியான் அப்படின்னா பொறுமையால் வென்றுவிடல் வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மிகுதி அப்படின்றது மனசெருக்கு, தகுதியான் அப்படின்னா பொறுமையால், மிக்கவை அப்படின்னா தீமை. 9th குறள், துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோர்க்கிப்பவர். துறந்தாரின் அப்படின்னா உலகின் பற்றுக்களை துறந்த துறவி. ஸோ அத்தகைய துறந்தவரை விட தூய்மை உடையவர் யார் அப்படின்னா இறந்தார்வாய், வரம்பு கடந்து, இறந்தார்வாய்னா வரம்பு கடந்து, இன்னாச்சொல் துன்பம் தரும் சொற்களை பேசுபவரை பொறுத்து கொள்பவர். ஸோ வரம்பு கடந்து பேசுகிறவங்களை பொறுத்து கொள்கிறவங்க தான் முற்றும் துறந்த ஞானிகளை விட சிறந்தவர் அப்படின்னு வள்ளுவர் கூறியிருக்காங்க. இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்து பேசுபவர், இன்னா அப்படின்னா தீய, நோர்க்கிப்பவர் அப்படின்னா பொறுப்பவர். 10வது குறள், உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது அப்படின்னா பெரியவர்கள் உண்ணாது நோன்பிருப்பாங்க, அவங்க கூட யாருக்கு பின்னாடி இருப்பாங்க அப்படின்னா இன்னாச்சொல் தீய சொற்களை பொறுப்பவரின் பின்னாடி தான் இருப்பாங்களாம். நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர், இன்னாச்சொல் அப்படின்றது தீய சொல். உண்ணாது